சிக்கிய புதிய வீடியோக்கள். லூலு கும்பல் தேர்தல் நேரத்துல தொக்கா சிக்க போகும் நேரம் நெருங்கியது. வளர்ந்து வர இந்த உலகத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் அனைத்து துறையிலுமே முன்னேறிட்டு வராங்க. ஒரு தனி நிறுவனத்தையே தொடங்கி அதைய தன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கிற அளவுக்கு பெண்கள் தங்களை ஆளுமைகளா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாவே பெண்களோட பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. ஆனா சில பெண்கள் இந்த அபாயகரமான உலகுல தங்களோட கனவை இழந்து வேறு பாதைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. படிச்சுட்டு வீட்டுல இருக்கிற குடும்ப பெண்களுக்கு வீட்டுல இருந்தபடியே பார்க்கிற வேலை கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பெண்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்படுற லிங்கை பயன்படுத்தி பகுதி நேர வேலை மற்றும் முழு நேர வேலை செய்வதற்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அதனால பல பெண்கள் மோசடியிலையும் சிக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனிமையில இருக்கிற சில பெண்களோட நிலை அவங்களோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் மூலமா அதை பார்த்து அதை கண்டறிஞ்சு அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள தனிமையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதா பேசி மூளைச்சலவை செஞ்சு தவறான கலாச்சாரத்திலையும் அவங்களை ஈடுபடுத்துறாங்க. இதுக்கு ஒரு கும்பலே வேலை செஞ்சுட்டு வருது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? சமீபத்துல கூட இதே போல ஒரு சம்பவம் தான் தமிழகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது வெளிநாட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கிற லூலு அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் தமிழகத்துல குறிப்பா தென்பகுதியில இருக்கிற சில பெண்கள் தனிமையில வாடுறத அறிஞ்சுக்கிட்டு அவங்களோட தனிமையை போக்குறதா கூறி கலாச்சார சீர்கேட்டுல இறங்கியது அம்பலமானது. இந்த மாதிரியான சம்பவம் நிகழ்றதுனால பல குடும்ப பெண்கள் தங்களோட வாழ்க்கையவே இழந்துட்டு வராங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே தைரியமா நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. அதோட அடிப்படையில மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில இந்த விவகாரத்துல முக்கிய புள்ளியா இருக்கிற லூலு வெளிநாட்டுல இருக்கிறதாவும் அவரை கண்டவுடன் பிடிப்பதற்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியதும் அப்படியே அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டார் அப்படின்னும் இருப்பினுமே அவங்க பல காரணங்களை நீதிமன்றத்துல முன்வைத்து ஜாமீன்ல வெளிவந்துட்டாங்களா. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல பத்திரிகை பெண் நிருபர்களும் பிரான்ஸ் தமிழச்சியும் தங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் தொடர்பா பிரான்ஸ் தமிழச்சி தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டியளிச்ச போது அதுல பல பரபரப்பான தகவலையும் தெரிவிச்சாங்க. அதாவது இந்த விவகாரத்துக்கு பின்னால ஒரு சாதாரண கும்பல் மட்டும் இல்லாம மிகப்பெரிய அரசியலே இருக்குது அப்படின்னும் அரசியல்ல இருக்கிற பல பிரமுகர்கள் இதில் தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க அப்படின்னும் சில முக்கிய பிரமுகர்களோட பெயரையும் கூறி அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கினார். ஆனா இந்த விவகாரத்துல தமிழக காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுத்த பாடில்ல. ஆனா இந்த விவகாரம் இன்னும் தீவிரமடைஞ்சிட்டே தான் போகுது. ஆரம்பத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் அனைத்து துறையிலுமே சாதிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல ஆண்களுக்கு நிகராகவும் இப்போ மேலை நாட்டோட கலாச்சாரத்தை பயன்படுத்தி தங்களோட வெறுமையையும் வறுமையையும் போக்குறதுக்கு சில பெண்கள் குடிப்பழக்கத்துக்கும் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இதுக்காகவே இந்த லூலு விவகாரத்துல சம்பந்தப்பட்ட சில பெண்களுக்கு நண்பர்களா பழகி அவங்கள இது போல போதைக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக்குறாங்க அப்படின்னு பிரான்ஸ் தமிழச்சி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் மது போதையில உளரும் வீடியோவும் இணையதளத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது.